அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. இன்றைய பதிவுல சைவ புலவர்கள் பற்றிய ஒரு அறிமுக வகுப்பா இந்த காணொளியை நான் பதிவு செய்ய விரும்புறேன். சைவ புலவர்களுடைய வரிசையில யார் யார் இடம்பெறுவாங்க, அதனுடைய தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த காணொளியில ஒவ்வொரு நபரையும் தனித்தனியா நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்னாடி சைவ திருமுறைகள், அந்த 12 திருமுறைகளையும் தனித்தனியா ஒரு காணொளியா நம்ம நம்ம யூஜிசி நெட்தமிழ் சேனல்ல பதிவு செஞ்சிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக சைவ சாஸ்திர நூல்கள்னு சொல்லக்கூடிய ஒரு 14 நூல்களையும் ஒவ்வொரு நூலையும் தனித்தனி காணொளியா பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக சைவ மடங்களினுடைய தமிழ் பணியையும் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சைவ புலவர்களுடைய அடிப்படையான அந்த நபர்களுடைய பெயர்களை மட்டும் நம்ம இந்த காணொளியில பார்க்க இருக்கின்றோம். அடுத்தடுத்து இனி வரக்கூடிய காணொளிகளை ஒவ்வொரு புலவரை பற்றியும் தகவல்களை முழுமையா பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அருணகிரியார், இரட்டை புலவர்கள், காளமேக புலவர், குமரகுருபரர், துரைமங்கலம் சிவப்பிரகாசர், அந்தக கவி வீரராக முதலியார், சாந்தலிங்க அடிகளார், திரிகூடராசப்ப கவிராயர், தாயுமானவ சுவாமிகள், சிவஞான முனிவர், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ராமலிங்க வள்ளலார், ராமலிங்க அடிகளார், பட்டினத்தார், தத்துவராயர், இவங்க எல்லாருடைய வரலாற்றையும் நம்ம இனி வரக்கூடிய காணொளியில பார்க்க இருக்கின்றோம். இந்த தகவலோட இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி.